ஹலோ மக்களே, வெல்கம் டு கரூர் கிச்சன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிள் அண்ட் ஹெல்த்தியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான். ஸோ கேரட் தோசை குழந்தைங்களுக்கு எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு கேரட் வந்து எடுத்துக்கோங்க. அதில் மேலே இருக்க தோலில் சீவிட்டு இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணிக்கலாம். கேரட்டை இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். இந்த ரெசிபி பண்ணுறது ரொம்ப ரொம்ப குயிக்காக பண்ணிடலாம். காலையில் ஸ்கூல் போகிற குழந்தைங்களுக்குலாம் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் தோசை ஊற்றி கொடுப்போம் பார்த்திங்களா, அந்த தோசையிலேயே இதையும் நம்ம சேர்த்தோம்னா நல்லா ஹெல்த்தியாக மாறிடும். ஸோ கேரட்டை வந்து அந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்தாச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த கேரட் கூடவே 3 பல் பூண்டு சேர்த்துக்கிறேன். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். ஸோ இதெல்லாம் நீங்கள் சேர்க்கறதுனால கருவேப்பிலை சாப்பிடாத குழந்தைங்க கூட இந்த மாதிரி நம்ம அரைச்சி தோசையில் போடும்போது நல்லா சூப்பராக சாப்பிட்ருவாங்க. இந்த கேரட் இந்த இதுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கிறேன், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு. அடுத்து 1 கப் வந்து பார்த்திங்கன்னா தோசை மாவு எடுத்து வச்சுருக்கேன். அதில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த கேரட் பேஸ்ட்டை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மாவோடு சேர்ந்து நல்லா கலக்கிக்கணும். நல்லா இந்த மாதிரி மாவோட சூப்பராக கலந்து விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கேரட் தோசை பேட்டர் ரெடி ஆயிரும். இதை வந்து நம்ம எப்பயும் போல் தாங்க தோசை ஊற்றி எடுத்துக்கலாம். பட் வந்து இந்த கேரட் சேர்த்துக்கிறதுனால ஒரு மாதிரி தோசை வந்து வலுவலுன்னு வரும். பட் வந்து ரொம்ப ஹெல்த்தி, நல்லா மொறுன்னு சுட்டு எடுத்திங்கன்னா சூப்பராக வந்துடுங்க. ஸோ தோசைக்கல்லில் நம்ம எப்பயும் போல் தோசை ஊற்றுற மாதிரி இந்த மாவுகளை சேர்த்து நல்லா தோசை ஊற்றி அதை வந்து 2 பக்கமும் நல்லா திருப்பி போட்டு எடுத்தோம் அப்படின்னா நமக்கு சூப்பரான கேரட் தோசை ரெடி ஆயிரும். ஸோ இந்த தோசை கூட வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் சட்னி, கார சட்னி இந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் தோசைக்கல் வந்து அடுப்பில் வச்சிட்டேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஒரு 3 கரண்டி இல்லை 2 கரண்டி மாவு எடுத்து ஊற்றி நல்லா தோசை ஊற்றிக்கலாம். கல் வந்து நல்லா சூடாகணுங்க. சூடாகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் ஊற்றிட்டிங்கன்னா தோசை வந்து நல்லா வராது மொறுன்னு. சூடாயிடுச்சான்னு தொட்டு பார்த்துட்டு இருக்கேன் நான். ஸோ அடுத்து வந்து நம்ம தோசை ஊற்றிக்கலாம். தோசை ஊற்றினதுக்கப்புறமா சுற்றிலும் நம்ம ஆயில் இல்லை நெய் எது வேணாலும் நம்ம ஊற்றிக்கலாங்க. ஸோ ஊற்றிட்டு அதை திருப்பி போட்டோம்னா நம்மளுக்கு சூப்பரான கேரட் தோசை ரெடி ஆயிடும். எனக்கு வந்து லைட்டாக வந்து இந்த சைடில் மடங்கிச்சு, அதனால தான் அங்கே பிச்ச மாதிரி இருக்குது. பட் வேறு ஒன்றும் இல்லைங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி நல்லா சூப்பராக செஞ்சு கொடுங்க உங்கள் குழந்தைங்களுக்கு. நல்லா ஹெல்த்தியும் கூட இந்த கேரட் தோசை. மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.